எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மதி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல ஆல்ரெடி 2-3 வெரைட்டிஸ் மீன் வறுவலும் மீன் குழம்பு போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு கருப்பு வாவல் மீன் வச்சு மீன் வறுவலும் பாறை மீன் வச்சு மீன் குழம்பு. இந்த மீன் குழம்புக்கு தேங்காய் சேர்க்கல, ஆனால் மீன் வறுவலுக்கு தேங்காய் சேர்த்து மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். குழம்புக்கு நான் 1 கிலோ அளவுக்கு பாறை மீன் எடுத்திருக்கேன். அதை க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீன் குழம்புக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு ஜாரில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதை ரஃபாக கட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் 1-2 தட்டி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைனா இதுக்கு பதிலாக ஒரு பெரிய வெங்காயம் கூட பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு அதையும் 1-2 தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி போடுறதை விட தட்டி போடும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் வெந்தயம், அது கூட நம்ம தட்டி வச்சிருந்த பூண்டு, இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல பெரிய வெங்காயம் விழுது, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம தட்டி சேர்த்திருந்த சின்ன வெங்காயம் விழுது இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருந்த தக்காளி விழுதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா புளிக்கரைசல் உள்ள சேர்த்துடலாம். இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து, இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீன் துண்டுகளை இப்போ உள்ளே சேர்த்துடலாம். மீன் துண்டெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5-7 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான பாறை மீன் குழம்பு ரெடி. கார்னிஷிங்காக நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். சூடாக சாதத்து கூட சர்வ் பண்ணி சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கருப்பு வாவல் மீன் வச்சு மீன் வறுவல். இன்றைக்கு தேங்காய் சேர்த்து ஒரு மசாலா ரெடி பண்ணி மீன் வறுவல் பண்ண போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 4 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூடவே லெமன் ஜூஸ், ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய்க்கு பதிலாக வேறு ஏதாவது சமையல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இன்றைக்கி நான் மீன் வறுவலுக்கு கருப்பு வாவல் மீன் எடுத்திருக்கேன். இந்த மசாலா வச்சு எந்த மீனில் வேணாலும் நம்ம செய்யலாம், ரொம்பவே டேஸ்ட். இப்போ எல்லா பீசஸ்லேயும் மசாலா நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேரினேட் பண்ணிவிடுங்க. நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணாமல் முழு மீனாக கூட இதை அப்படியே ஃப்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணுறதுக்கு தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய்க்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூடாக சோறு கூட நம்ம ரெடி பண்ண மீன் குழம்பு அப்புறமா மீன் வறுவல் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, stay safe, stay connected. Bye bye.